Hi friends, welcome to Chennai food. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஹெல்த்தியான ரெமெடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஹெல்த்தியான ரெமெடி தாங்க செய்ய போறோம். அதுக்காக ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு பற்களை நம்ம தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பூண்டு தோலை உரிச்சு எடுத்திருக்கேன். எல்லா பற்களையும் நான் தோலை உரிச்சு சுத்தமாக அலசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு பற்களை நம்ம வேக விட போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் மாற்றி விட்டுக்கிறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தை நான் அடுப்பில் வச்சுடுறேன். 3/4 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் தண்ணியாக வற்றணுங்க. அது வரைக்கும் பூண்டு நல்லா வேகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வற்றிடும், பூண்டு சரியாக வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வற்றி பூண்டு நல்லா வேகணும். 3/4 டம்ளர் தண்ணி பாருங்கள் 1/4 டம்ளராக வற்றி வந்துருச்சு. இப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிடுறேன். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். பூண்டு இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை வடிச்சிடாதீங்க. வேக வச்ச பூண்டை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பிலாம் இருக்கக்கூடாது. இதை நம்ம வேறு ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். நான் வேறு ஒரு பேனுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து விட்டுக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறேன். நான் ஒருத்தருக்கு தான் இந்த ரெமெடியை ரெடி பண்ணுறேன். அதனால் 1 கிளாஸ் பால் சேர்க்குறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேனை அடுப்பில் வச்சிடலாம். இந்த பால் நல்லா கொதிக்கணும். பால் இப்போ நல்லாவே காஞ்சிட்டு பொங்கி வருது பாருங்கள். ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இப்போ பூண்டோடு சேர்ந்து நல்லா பொங்கி வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கலாம். பால் பொங்கி வர ஆரம்பித்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க, இல்லைனா வெளியே வழிஞ்சிரும். அடுத்ததாக இந்த பாலில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துடுறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு பாருங்கள் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதையே இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் நம்ம சேர்த்து விட்டுட்டோம். பால் ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். பால் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம். இதில் இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா தேன் சேர்த்துக்கலாம். நான் தேன் தான் சேர்க்க போகிறேன். தேன் இல்லாதவங்க பனங்கற்கண்டு இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேன் வாங்கும் பொழுது சுத்தமான தேனாக வாங்கிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்றேன். தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். தேன் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டேங்க. இதை நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம், அப்படியேவும் குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெமெடி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய பூண்டு பால் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறமா மஞ்சள் தூள். இதெல்லாமே நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். நம்மக்கிட்ட எந்த கிருமியுமே நெருங்காதுங்க. இதை நீங்கள் தினந்தோறும் கூட குடிச்சிக்கிட்டு வரலாம். காலை மாலை இருவேளையும் குடிக்கலாம். எந்த நேரம் குடிக்கணுன்றது கணக்கே கிடையாது. நீங்கள் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் கூட இந்த ரெமெடியை ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பூண்டு வாசனை வரும். அது இருந்தாலும் அது பரவாயில்ல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். எந்த நோயும் நம்மக்கிட்ட நெருங்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஹெல்த்தியான ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தினந்தோறும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.